ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் வீடே கம்மன்னு மணக்கக்கூடிய புளியோதரை பவுடர் ரெடி பண்ண போகிறோங்க. இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர். இந்த பவுடர் செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை, கம்மன் கோவில் புளியோதரை மாதிரி அவ்வளோ ஒரு வாசனை வரும் பாருங்கள். இந்த பவுடர் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு தாளிச்சிட்டு இந்த பவுடரை சேர்த்து உடனே புளியோதரை செஞ்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியான பவுடர் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் 1 கப் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு எள்ளு, ஒரு 25 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் புளி வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கருகாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி செவந்து வரணுங்க. இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம உளுந்தம்பருப்பை தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவுமே வந்துட்டு பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம வந்துட்டு வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு பொருளுக்குமே வந்துட்டு டைம் வந்துட்டு முக்கியம். தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசனை கம்மன்னு ஒரு வாசனை வர்ற அளவுக்கு இந்த தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த 1 ஸ்பூன் மிளகும் வந்துட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அதே அளவுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். இது மூணுமே வந்துட்டு நல்லா செவந்து வர மாதிரி. இந்த வெந்தயம் செவக்கும் இல்லையா, அந்த வெந்தயம் செவக்கும் போது கரெக்டாக இது எல்லாமே எடுத்துடணுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு வறுக்கக்கூடாது. இது நல்லா அந்த கடுகுலாம் பார்த்தீங்கன்னா மடமடன் பொரியிற சத்தம் கேட்கும் நம்மளுக்கு. இது வந்துட்டு பக்குவமாக வறுத்து எடுக்கணுங்க. இது வந்துட்டு கருக விட்டுறக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு கம்மன்னு வாசனை வரும், படப்படன்னு பொரியுங்க. அந்த பொரியிற பக்குவம் வரைக்கும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளுமே நல்லா கருகிராமல் பார்த்துக்கணும். அதுதான் இதில் வந்துட்டு முக்கியம். லைட்டாக வச்சு தான் நம்ம வந்து அடுப்பை வந்துட்டு எரிய விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பொரிஞ்சு வர்றது கடுகு பொரிஞ்ச மாதிரி அந்த எள்ளும் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வந்த பின்னாடி சிம்மில் வச்சிடணுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த புளியை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த புளியோட இன்னொரு பகுதி வந்துட்டு வெள்ளையாக இருக்குது இல்லையா, அந்த வெள்ளையாக இருக்கிறது வந்துட்டு பொன்னிறமாக வர மாதிரி தெரியணும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்துட்டு கருகிடக்கூடாது. நம்ம பொரிச்சு எடுக்கும் போதே தெரியும், நல்ல ஒரு வாசனை வரும். இது வந்துட்டு இந்த பொன்னிறமாக வருது பாருங்கள். அந்த வெள்ளையாக இருக்க பகுதி வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வருது. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு மிளகாய் வத்தல் தனியாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதே பாத்திரத்திலே போட்டுட்டு இந்த மிளகாய் வத்தல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவுமே வந்துட்டு பொன்னிறமாக வறுக்கணுங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை வந்துட்டு உருவிட்டு இதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு கலர் மாறின அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கிடைக்கும் இந்த புளியோதரை பவுடரில். இந்த பவுடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியில் வந்துட்டு 2 மாதங்கள் வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காய பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டி பெருங்காயம் தான் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பெருங்காயம் வந்துட்டு உங்களுக்கு வாசனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தான் சேர்க்கணும்லாம் இல்லை. பெருங்காயம் அதிகமாக போடப்பட அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை கம்மன்னு வாசனையோட இது பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த பெருங்காய பவுட்ரு. நான் இந்த பெருங்காய பவுட்ரு நான் பொரியும் போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க நான் வந்துட்டு பொரிச்சு எடுத்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த புளியை சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து, கல்லுப்பு சேர்த்து. இந்த கல்லுப்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வச்சுருந்தோம்னாலும் கெடாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் 6 மாதத்துக்கு அப்படியே நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், பவுடர் பண்ணியாச்சு அந்த புளியை. இப்போ வந்து அரைக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்களை வறுத்து வச்சோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ ஒரே ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி போட்டு பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு. சூப்பரான கம்ம வாசோட இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.